வணக்கம் தமிழக மக்களே. மகாநடிகன் சன் டிவி நெட்வொர்க்கில் ஆதித்யா டிவி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, சன் டிவி நெட்வொர்க் ஆதித்யாவில் மகாநடிகன் அப்படின்ற ப்ரோக்ராமை வந்து உங்கள் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் நான் தொகுத்து வழங்குறேன். அதாவது சன் டிவி நெட்வொர்க்கோட ஆங்கராக உருவெடுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டார் உருவெடுத்தாச்சு. ஓகேங்களா? சன் டிவி நெட்வொர்க் ஆதித்யா டிவியில் மகாநடிகன்ற ப்ரோக்ராமை ஓகேங்களா, நான் தான் அந்த ப்ரோக்ராமுக்கு ஆங்கர். கிட்டத்தட்ட வெற்றிகரமாக 3வது எபிசோட் போய்கிட்டு இருக்கு. நல்ல டிஆர்பி. ஸோ இன்னும் மேற்கொண்டு டிஆர்பி அதிகமாகிறதுக்கு பொதுமக்கள் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகாநடிகன் யாருக்கு எப்படி தலைப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். சன் டிவி நெட்வொர்க்கில் ஆதித்யா டிவியில் மகாநடிகன் அப்படின்ற தலைப்பு நடிப்பு அறக்கணக்கு வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு யாருக்கு எது சூட்டபுளாக வருதுன்னு பாருங்கள். ஏங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கல நடிகர்கள். ஓகேங்களா? ஹீரோவாக நடிச்சிருக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் கிடைக்காத பட்டம் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கிது பாருங்கள். நடிப்பு அரக்கன்றது மக்கள் வச்ச பட்டம். சன் டிவி நெட்வொர்க்கில் இருந்து மகாநடிகன் அப்படின்ற தலைப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு உண்மையிலேயேங்க கோடி ரூபா சம்பாரிச்சாலும் 10 படத்தில் ஹீரோவாக நடித்து நிறைய பேருக்கு வந்து இந்த பட்டம் கிடைக்கல, மகாநடிகன்ற பட்டம். ஓகேங்களா? ஸோ புதுசாக ஒரு பட்டம் மகாநடிகன் அப்படின்றது எனக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ நான் அழகர் கோயில் பக்கத்தில் இருக்கேன். அந்த பெருமாள் புண்ணியத்தில் மதுரை மீனாட்சி தாயோட அருள்னால இதுக்கெல்லாம் எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வைக்கிறதுன்னு மதுரைக்குள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நான் கொடுத்து வச்சவைங்க. மகாநடிகன்ற தலைப்பில் ஓகேங்களா, சன் டிவி நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நடித்து காட்டுறது எவ்வளோ விஷயம். ஸோ கஷ்டமான நடிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்குறேன். அந்த ஆதித்யா டிவி சேனலில் சின்னதாக அவங்க வந்து ட்ரோல் பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அது காமெடி சேனல் அப்படின்றதுனால நான் ஒன்றும் சொல்லலை. ஓகேங்களா? மற்றபடி அந்த மக்கள் கொடுக்குறாங்களே அடுத்த தளபதி இவர் தான், மக்களோட நேரடியாக சந்தித்து மகாநடிகன் ப்ரோக்ராம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ பொதுமக்கள் வந்து அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டாரு, அது எல்லாம் உண்மையான ரிவ்யூங்க. மகாநடிகன் ப்ரோக்ராம் ஆதித்யா யூடியூப் சேனல் நீங்கள் பாருங்கள். அதில் என்னென்ன வார்த்தைகள் வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த தளபதி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அடுத்த தளபதின்றதுலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. இவர் தான் அடுத்த தளபதி, இவர் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அடுத்த சூப்பர் ஸ்டாரு, அடுத்து மக்களின் நாயகன், நிறைய பேருங்க. மகாநடிகன் ப்ரோக்ராம் ஷூட்டிங் அப்பயே ஜம்ப் பண்ணி வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? அதான் சொல்கிறேன், எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும். ஓகேங்களா? அந்த ஷூட்டிங் அப்போ ஆக்சுவலாக இவங்க வந்து அதை வந்து லைட்டாக எடிட் பண்ணி போடுறாங்க காமெடிக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா காமெடிக்காக எடிட் பண்ணுது. பட் மக்கள்கிட்ட இருந்து வந்த ரிவ்யூ எல்லாமே உண்மை. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள்கிட்ட நான் ஜெயிச்சிட்டேங்க. இனி பெரிய டாப் ஹீரோக்கெல்லாம் நம்மளை பார்த்து அலற போகிறாங்க. தமிழ் சினிமா உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படுது. நான் வந்து சும்மா வார்த்தையால் சொல்லிக்கூடாதுங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கார். சத்தியம் நெருப்பு மாதிரி ஜுவாலை விட்டு எரியும். வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்புன்றது உண்மையான விஷயம், சத்தியம். இது ஜுவாலையாக எரிஞ்சு சத்தியம் நெருப்பு மாதிரி. ஓகேங்களா? என்னோடய நடிப்பு திறமை நல்லா எரிஞ்சு எல்லாருக்கும் வந்து இது கண்டிப்பாக வெளிச்சம் போட்டு காட்டும். யாரும் சத்தியத்தை வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட அருளால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அகில உலகத்துலேயும் நடிப்பில் ரீச் ஆகும். இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். ஓகேங்களா? இது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கே மகாநடிகன், நடிப்பறக்கான், வாட்டர்மெலன் ஸ்டார் பல நடிப்புகளை வாங்கணும். இன்னும் சின்னத்திரை, அதாவது வெள்ளித்திரையில் போய் பல படங்களை ஹிட்டு கொடுத்து இன்னும் பெரிய லெவலில் வருவோம். நன்றி.